நான் என்னோட கருத்து டேட்டாவோட சரியா தான் பேசினேன். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் புகாரிக்கு மீண்டும் சொல்றேன். நான் சொன்ன கருத்து தமிழிசை அம்மையார் அதிமுக ஓட்டு தேமுதிக ஓட்டு எல்லாம் சேர்த்து தான் 3.7% எடுத்தாங்க. இவரும் ஏசி சண்முகம் ஓட்டு, இவர் பாரிவேந்தர் ஓட்டு, இவர் ஓபிஎஸ் டிடிவி எல்லா ஓட்டும் சேர்ந்து தான் தாமரையில் 11.4 எடுத்தாப்புல. தமிழிசை அம்மையார் அதிமுக ஓட்டு தேமுதிக ஓட்டு சேர்த்து எடுத்ததை விட இவர் 3 மடங்கு ஓட்டு எடுத்துட்டாரு. இது டேட்டா, அது இவருக்கு சக்தி, இது இவருக்கு சக்தி. பாஜக ரெட்டலைக்கு வந்ததை அவரால் தாங்க முடியல. தெளிவு இல்லாஜிக்கல் ஆர்குமெண்ட் கீழ மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி கதறாரு. இதுதான் உண்மை. அது நீங்க கதறீங்க, நான் பேசப்ப. ஓகே, அப்படி நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படி ஒரு கருத்துக்கு பதிலா தான் பேசுறீங்க. யாரும் எதுவும் பதட்டப்பட்டு இல்ல கதறியோ உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும். இல்ல நான் என்ன சொல்றேன், கரெக்ட்னு உங்களுக்கு தெரியும். கருத்துகளுக்கு பதில் வாதம் வைங்க, அது பிரச்சனை இல்ல. எத்தனை தொகுதிங்கிறது மேட்டர் இல்ல. சப்பக்கட்டு ஆர்குமெண்ட் பண்றாரு, நுண்டி குருதியை சறுக்குன சாக்குங்கறாரு. இது டேட்டா தெளிவா இருக்குது. அதுக்கு பிறகு அவர் நல்ல வார்த்தைகள் இருக்கு. நீங்க நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஆளு, அப்படியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டாம். விஜய் வந்து பாரதிய ஜனதாவுடைய கொள்கை எதிரி இல்ல, அவர் பாரதிய ஜனதா நபருங்கிறது இந்த விவாதத்திலே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப வெளிப்படையா பாஜக நண்பர், எங்க நண்பர் உடுக்கை இழந்தவன் கை போலன்னு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. சோ பாஜக விஜய் நண்பருங்கிறத பாஜக தெளிவுபடுத்திட்டாங்க. நம்ம ஒன்றும் அதை கஷ்டப்பட வேணாம். ஆனால் விஜய் தன்னை ஒரு முஸ்லிம் நண்பர்களாக காண்பித்துக் கொண்ட ஒருவர் அஜய் ரஸ்தோகி போன்ற குஜராத்தில் கொடூர இனப்படுகொலை செய்த 11 பேரை விடுதலை செய்தவர். அதற்காக சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நாகரத்னா, உஜய் பவன் அவர்களால் கண்டிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர் தான் இந்த நீதிபதி. இவர் பாஜகவின் கொள்கை எதிரி, முஸ்லிம்களின் தோழன் அப்படின்னு சொல்வது வக்பு மசோதாலாம் இது வந்து முன்முடிவோடு அணுகிற மாதிரி இல்லையா? இது ஒரு இடைக்கால உத்தரவு தான். அதுதான் புகாரி சொல்றாரு, சப்ஜுடிஷியல் தான் அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க இருந்து கவாய்க்கு வந்து இப்ப லெட்டர் பறந்துகிட்டு இருக்குங்க. மனித உரிமை ஆர்வலர்கள் இந்திய லெவல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. குஜராத் படுகொலையை செய்தவர்களுக்கு கருணை மனு கொடுத்ததோட அவர்களுக்கு கிளீன் சிட் கொடுத்து விடுதலை செய்தவரை உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. கம்யூனிஸ்ட் அதே நிலைப்பாட்டில தான் இந்த விவகாரத்திலும் நடந்து கொள்வார்ன்ற ஏன் முன்முடிவோட அவர் அஜய் ரஸ்தோகியை அணுகணும்னு கேட்கிறேன். எங்க ஒரு தனிநபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி மீது உச்சநீதிமன்றமே கண்டித்து ஒரு மதவாதியா இருந்திருக்காரு, இவ்வளவு வெளிப்படையா சங் பரிவாரிகளின் நபரா இருந்திருக்காருன்னா எங்க தமிழர் இடம்பெற்று விட கூடாதுன்னு ஆர்டிகல் 15க்கு 19க்கு எதிராக பேசுறாங்க. தமிழரை இடம்பெற்றா அது வந்து தமிழ்நாட்டுக்கு சார்பா அமைஞ்சிருங்கிறாங்க. ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியை தமிழராகவும் தெலுங்கராகவும் தான் பார்க்கணும். ஒரு இந்திய குடிமை பணியில் விசாரணை நடத்த போறது சிபிஐ, அது அவர் மேற்பார்வை தான் பார்க்க போறாரு. அவர் கீழ 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. இல்லங்க, நீங்க ரஸ்தோகி வந்து இப்ப அவரை நீக்கணும்னு இப்ப லெட்டர் பறக்குது. ஆனா விஜய் அவர்களுக்கு இப்ப ரஸ்தோகி யாருன்னா தெரியுமாங்கிற விஷயம் தெரியல. ஏன்னா இவரை நீங்க பாஜக கொள்கை எதிரிங்கிறது விஜய்க்கு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை தரோம். நம்ம அவருக்கு பாரதிய ஜனதாவும் தெரியாது, கொள்கையும் கிடையாது. இப்ப ரஸ்தோகிக்கு எதிராக அவரால் பேச இப்ப இந்த செய்தி நான் பதிவு செஞ்சிருக்கேன்ல, ரஸ்தோகி முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய இனப்படுகொலை செய்திருக்கிறார் அப்படின்னா அவரால் கண்டிச்சு அறிக்கை விட முடியுமா? இப்போ அவரே அதை பேசணும். ஏன் பேசணும்னா அவங்க தான் உண்மை வெளிவரும்னு, நீதி வெல்லும்னு காத்திருக்கிறாங்க. அதான் ரொம்ப சரி, அந்த ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க.